ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சன்னாகுனி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுட இட்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலையே இட்லியாக ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சட்னியே எதிர்பார்க்க மாட்டீங்க, இந்த பொடி ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லஞ்சு பாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சன்னாகுனி தான் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் இருக்கும், மணல் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மரத்தில் கொட்டி நல்லா பொடிச்சு எடுத்துருங்க. சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். 1/4 கிலோ இது பொட்டுக்கடலை, 200 கிராம் பொட்டுக்கடலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100 கிராம் மிளகாய் காம்பு நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு துண்டு பெருங்காய கட்டி எடுத்து பெருங்காயம். இங்கே பாருங்கள், மிளகாவை அப்படியே இது சிம்மில் வச்சுருங்க. 3 டீஸ்பூன் மிளகு. அப்புறம் வச்சா நல்லாயிருக்கும், கலர் மாதிரி இருக்கும். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பொட்டுக்கடலை அப்படியே பொன்னிறம் நல்ல கலர் மாதிரி இருக்கும். அந்த தட்டிலே மாற்றி இங்கே பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சன்னாகுனி அப்படியே சேர்த்துருக்கோம். இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்து சூடாக இதே பாத்திரத்தில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு மிளகாய் பெருங்காய கட்டி சேர்த்து அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சன்னாகுனி சேர்த்து பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாலாம் சேர்த்துட்டேன். பெருங்காய கட்டியை இது மாதிரி உடச்சி சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிருக்கேன். இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு பொட்டுக்கடலைலாம் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். பொடிக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அது மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நிறைய இருக்குது, இதில் பாதி மட்டும் மாற்றிக்கங்க, பாதி பொடி அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், பாதி பொடி, மீதி பாதி பொடி ஜாரில் இருக்குது. அப்படியே சன்னாகுனி கொஞ்சம் மாதிரி 2 பேட்சாக அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், திரியாக இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா திறந்தோடனே நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். திரும்பவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் சன்னாகுனியும் சேர்த்து அரைச்சி ஒரே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பேட்சாக அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், மீதி இருக்கிறதையும் அள்ளியிருக்கேன். திரும்பவும் இந்த சன்னாகுனியை சேர்த்து பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிறதையும் திரும்பவும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சூப்பரான சன்னாகுனி பொடி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னியே உங்களுக்கு தேவை இருக்காது, இந்த பொடி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இட்லி கூட கேட்டு தான் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நல்ல காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றிட்டு தோசை மேலே இந்த பொடியை தூவி எண்ணெய் விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்ல ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டா 10 நாள் சூப்பராக இருக்கும். 10 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு காலி ஆகிடும், சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சன்னாகுனி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.